வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். புதிதாக விண்ணப்பித்தோருக்கு டிசம்பர் 15 முதல் உரிமை தொகை வழங்கப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. தாவேகாவால் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடும். துரை வைகோ எம்பி பேட்டி. கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா அறிவிப்பு. கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வ வருகை தந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமாரா திசநாயகவிடம் கச்சத்தீவு மீட்பது உள்ளிட்ட முக்கியமான தமிழ்நாடு மீனவர் பிரச்சினைகளை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி தீர்வுகள் காண வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து இந்திய மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அதேபோல் அவர்களுடைய படகுகளையும் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கடல்சார் எல்லை பிரச்சினைகள், மீனவர் பாதுகாப்பு, பொருளாதார இழப்பீடு போன்ற விஷயங்களை பரஸ்பர ஒத்துழைப்புடன் ஆராயும் அமைப்பாக இந்தியா இலங்கை கூட்டுப்பணிக்குழு இருந்ததை குறிப்பிட்ட முதலமைச்சர் கடந்த சில ஆண்டுகளாக இந்த குழு செயல்படவில்லை என சுட்டிக்காட்டினார். தற்பொழுது இலங்கை அதிபர் இந்தியா வருகை தந்திருக்கும் நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த குழுவை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விடுபட்ட மகளிருக்கு டிசம்பர் 15 முதல் கலைஞர் மகளிர் தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 3வது நாள் நடைபெற்ற கூட்டத்தில் வினாக்கள் விடை நேரத்தில் எம்எல்ஏக்கள் கேட்கும் வினாக்களுக்கு அந்தந்த துறையை சேர்ந்த அமைச்சர்கள் பதில் அளித்து வந்தனர். அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் புதிதாக 28 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் அதனை பரிசீலனை செய்து தகுதியான மகளிருக்கு வரும் டிசம்பர் 15 முதல் கலைஞர் மகளிர் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் மகளிர் பொருளாதார விடுதலைக்கு துணை நிற்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,14 லட்சம் இந்த உரிமை தொகை முதலமைச்சர் வழங்கி வருவதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்ற 2023 ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல செப்டம்பர் 15 துவக்கி வச்சாங்க. வருகின்ற டிசம்பர் மாதம் 15 முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இந்த மாவட்டத்தின் மூலமாக இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டு மகளிருடைய பொருளாதார தன்னிறைவுக்கு என்றும் நம்முடைய திராவிட மாடல் அரசு துணை இருக்கும் என்று கூறிக்கொண்டு, தாவேகாவால் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடும் என்று துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். நெல்லையில் மதிமுக நிர்வாகி கோல்டன் கான் இல்ல விழாவில் அக்கட்சியின் முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் துரை வைகோ. தமிழக வெற்றி கழகம் வரும் தேர்தலில் போட்டியிட்டால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்றும் தங்கள் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு விஜய் கட்சியினரும் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். ஆனால் அதனை ஏற்காமல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் மீதும் தவறு உள்ளது என துரை வைகோ கூறியுள்ளார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு பத்திரிகை நண்பர் உங்களுக்கே தெரியும், 3 கிட்டத்தட்ட 4 அணிகள் இன்னைக்கு களத்தில் இருக்கு. 4 அணிகள் இருக்கும் பொழுது என்னுடைய அனுமானம் என்னன்னா, இன்னைக்கு அவரு தாவேகாவுடைய தலைவர் நம்முடைய சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க, போராடலாம், பெரிய கூட்டம் வருது. ஆனா அவர் ஒரு 3வது அணியா போட்டி போட போனது அது என்னன்னா, எங்களுடைய எங்களுடைய கூட்டணிக்கு எதிரான அந்த வாக்குகளை பிளவுபடுத்ததான் செய்யும். எங்களுடைய வெற்றிக்கு அவர் இந்த திமுக அணி வெற்றி பெறுறது அவரும் ஒரு காரணமாக இருப்பார் சொல்ல முடியாது இன்னைக்கு நிலைமைக்கு.
முன்னதாக வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் 226வது நினைவு நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தூரில் அமைந்திருக்கும் அவரது மணிமண்டபத்தில் துரை வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு அதிகபட்சமாக 20% தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை 2025 மற்றும் 2026 வழங்க தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. போனஸ் சட்டத்தின் கீழ் வரும் கூட்டுறவு சங்கங்களில் ஒதுக்கப்படக்கூடிய உபரி தொகையை கணக்கில் கொண்டு அச்சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 20 விழுக்காடு வரை மிகை ஊதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் 44,081 பணியாளர்களுக்கு ரூபாய் 44 கோடியே 11 லட்சம் மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்பட உள்ளது. அரசின் இந்த நடவடிக்கை கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் மிகவும் ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் ஊக்கத்துடனும் பணியாற்றுவதையும் எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதையும் உறுதி செய்திட வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் 18ஆம் தேதி கேரளா, கர்நாடகா பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், வரும் 24ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் அமுதா தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது எனவும், வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பொழிவு இருக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். வரும் 24ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய சினாப்டிக் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வரும் 18ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள, தெற்கு கர்நாடக பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளது. வருகின்ற 24ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனையோடு ஒன்றிய அரசு நிதி வழங்க மறுக்கிறது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று காலை வழக்கம் போல தொடங்கி வினாவிடை நேரம் நிறைவடைந்த போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச தொடங்கினார். நிதி பிரச்சினை குறித்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனால் திமுக அரசு துரோகத்திற்கும் கொடுமைக்கும் ஆளாக வேண்டும் என ஒன்றிய அரசு செயல்பட்டு வருவதாகவும், தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனையோடு ஒன்றிய அரசு நிதி வழங்க மறுக்கிறது எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக சித்த பல்கலை மசோதாவிற்கு ஆளுநர் பரிந்துரைகள் நிராகரிக்கும் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. நிதி பிரச்சனை பற்றி இங்கு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர்கள் உங்களுடைய 39 எம்பிக்களை விட்டு பேச வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தை குரல் எழுப்பி விட்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிற போது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் நிதித்துறையுடைய செயலாளர்களும் நேரடியாக சென்று இதை வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இது வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு ஓரவஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது தவிர வேற அல்ல. ஆகவேதான் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது அக்கறையோடு பேசக்கூடியவர்கள் நீங்களும் குரல் கொடுங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறார் தவிர வேற எந்த நோக்கத்தோடும் அல்ல. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 95,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் மீண்டும் உயர்ந்து சவரனுக்கு 95,000 கடந்து விற்பனையாகிறது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 11,900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 95,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 206 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,06,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் தோல் தொழிற்சாலையில் கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் பணியின் போது விஷவாயு தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடரும் விஷவாயு மரணங்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமரா மையத்தை மாவட்ட கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா திறந்து வைத்து அதன் செயல்பாடுகளை பார்வையிட்டார். தொடர்ந்து புதுக்கோட்டை நகர பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மக்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வை அளித்தனர். வேலூர் நறுவி மருத்துவமனையில் பெண் நோயாளிக்கு ரோபோ மூலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளது. இந்த அறுவை சிகிச்சை இங்கிலாந்து நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ரோபோ கொண்டு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நறுவி மருத்துவமனை தலைவர் GV சம்பத் மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். இம்மருத்துவமனையில் இருதயம், நுரையீரல், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் சிகிச்சை செய்ய அங்கீகாரம், உடலுறுப்பு மாற்று சிகிச்சை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒரு புதிய ரோபோவை கொண்டு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு வெஸ்ட் பெங்கால் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி மூட்டு அறுவை மாற்று சிகிச்சை பண்ணாங்க. இது ஒன் ஆஃப் தி சக்சஸ் ஸ்டோரிஸ் இங்கே நறுவில. இது வந்து இந்த ரோபோவில் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ரொம்ப ப்ரெசிஷன் துல்லியமாக இதை செய்யலாம். அந்த எந்த இடத்துல கரெக்டாக ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக பண்ணுவாங்க. மற்றும் அந்த ஏரியாவே சின்ன ஏரியாவாக இருக்குது, ஆப்ரேஷனில் கவர் பண்ணுற ஏரியா. இதனால் வந்து நோயாளிங்க ரெக்கவரி வந்து சீக்கிரம் பண்ண முடியுது. தமிழகத்தில் இருக்கும் இந்த அரசு அமைத்திருக்கும் ஃபயர் கமிஷன் அதை அவங்க கூட சேர்ந்து நாங்கள் வந்து NCC மாணவர்களுக்கு இந்த தீ விபத்து பாதுகாப்பு பற்றியும் தீ விபத்தில் நடக்கக்கூடிய முதலுதவி பற்றியும் பயிற்சிகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம் வளையம்பட்டு ஊராட்சி லாலாஏரி பகுதியில் APJ பசுமை புரட்சி அறக்கட்டளை சார்பில் 1000 பனை விதைகள் விதைக்கும் பணி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் தே. பிரபாகரன், மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் AC தேவகுமார், ரோட்டரி சங்க தலைவர் S. பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு 1000 பனவிதை நடும் பணியை தொடங்கி வைத்தனர். முன்னதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் அரியபாளையம் பகுதியில் ரெஸ்டோபார் திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொட்டும் மழையிலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடைபெற்றதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செங்குன்றம் வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட வைத்திருந்த 15 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் சந்தோஷ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர், வனத்துறையினர் என சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பேட்டரி உதவியுடன் அனைத்து நாட்டு வெடிகுண்டுகளையும் செயலிழக்க வைத்தனர். இதன் காரணமாக வனப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வாரசந்தையில் சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் சபீர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் இந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய தனியார் பேருந்து ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரில் கடைகளின் பூட்டை உடைத்து தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வரும் சம்பவத்தால் வியாபாரிகள் அச்சமடைந்துள்ளனர்.
இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறை இரவு நேர ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என வியாபாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அழிஞ்சிவாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் ரூபாய் 2,19,00,000 மதிப்பில் மகளிருக்கு சுய உதவிக்குழு சுழல் நிதி வழங்கப்பட்டது. சங்க வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்கான காசோலைகளை சோழாவரம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வே ஆனந்தகுமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மெக்சிகோவில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 130 உயர்ந்துள்ளது. வட அமெரிக்காவில் அமைந்துள்ள மெக்சிகோ நாடு அருகே பசிபிக் கடலில் புயல் உருவாகியது. இந்த புயலுக்கு ரேமண்ட் என பெயரிடப்பட்டது. இந்த புயல் காரணமாக மெக்சிகோவில் கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் கனமழை காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்நிலையில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி மெக்சிகோவில் 64 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை 130 உயர்ந்துள்ளது. மேலும் 66க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். புதிதாக விண்ணப்பித்தோருக்கு டிசம்பர் 15 முதல் உரிமை தொகை வழங்கப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. தாவேகாவால் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடும். துரை வைகோ எம்பி பேட்டி. கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.